அறிவு ஆப்போட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அறிவு ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றது, அதுல என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் அதை எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அறிவு ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்ததுமே ஓடிபி வந்து வரும். ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். இந்த ஆப்பில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பற்றின வீடியோஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் க்ரோத் பற்றின வீடியோஸு, அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அஸ்ட்ராலஜி, பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் வந்துட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூவாக வந்திருக்கக்கூடிய வீடியோஸோட லிஸ்ட் எல்லாமே வரிசையாக உங்களுக்கு வந்து வரும். அதையும் என்னென்ன வீடியோலாம் வந்திருக்கு அப்படின்றதுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த அறிவு ஆப்பை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் மந்த்லி பிளான், இயர்லி பிளான் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி பிளான் அப்படின்றத நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க்லேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து 199 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து வந்து எடுப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி பிளான் வந்து இருக்குது. ஸோ அந்த பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 299 ரூபா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 599 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் அது நீங்கள் வேணும்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண உடனே அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோன்பே, ஜிபே, அமேசான் பே, அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். நீங்கள் எதில் பே பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வேணான்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜிபே, ஃபோன்பேல தான் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணி பே பண்ணுவீங்க. ஸோ அப்படி வந்து அதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற ஆப்ஸ்னால் நீங்கள் அந்த மற்ற ஆப்பில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் போயிட்டு டைரெக்டாக வந்து ஆஃப் பண்ணிக்க வந்து முடியும். இப்போது இந்த அறிவு ஆப்பை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க. இந்த ஆப்பில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.